இங்க ஒரு திருடன் சாமி சிலைய திருடிட்டு கரைய கடக்கும் போது மூழ்கி போயிடுறான். இதுக்கப்புறம் அவனோட உயிரை யாரோ ஒருத்தங்க காப்பாத்திருக்காங்க. யாருன்னு கண் விழிச்சு பார்த்தா எந்த சிலை திருடிட்டு போனானோ அந்த தெய்வமே இவனை காப்பாத்தி இருந்திருக்கு. அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது அம்மனும் நான் கூடயே வருவேன்னு சொல்றாங்க. முதல்ல இவன் முடியாதுன்னு சொன்னாலும் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன்னு அம்மன் சொன்ன உடனே இவன் சரின்னு ஒத்துக்கிறான். வீட்டுக்கு வந்த அம்மன் வீடு ஏன் இப்படி வச்சிருக்க, அந்த பொருள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. இவனும் அம்மன் சொல்றாங்களே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் சரி பண்ணிக்கிட்டு வரான். ஏன்னா குழந்தையில இருந்து இவன் அம்மா அப்பா கண்டிப்பு இல்லாம வளர்ந்ததுனால ஒரு திருடனா மாறி நிக்கிறான். இப்ப அவனை கண்டிக்கிறதுக்கும் நல்லது எது தப்பு எதுன்னு சொல்லி காட்டுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கிறதுனால அவனோட குணத்துல மாற்றம் ஏற்படுது. கொஞ்ச நாட்களையே இவனும் மக்கள் மத்தியில ஒரு நல்லவனா மாறிக்கிட்டு வரும்போதுதான் அம்மன் இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு சொல்றாங்க. இவன் போக வேண்டாம்னு தடுக்கிறான். ஆனா அம்மன் எல்லாருமே எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இவனால அம்மனை பார்க்காம இருக்க முடியாதனால அவங்கள பாக்குறதுக்காக நேர்ல போறான். ஆனா ஊர் மக்கள் இவனை பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போக விடாம தடுக்கிறாங்க. சாமி சிலைய திருடுறவனுக்கு இங்க என்னடா வேலைன்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா புயல் காத்து வீச ஆரம்பிக்குது. இத கவனிச்ச பூசாரி அம்மன் கோவத்துல இருக்காங்க அப்படின்னு என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அம்மனை பார்க்கணும்னு சொன்ன ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனேயே அடிக்கிறவங்களை நிப்பாட்ட சொல்லி அவன் ஒரு திருடனா இருந்தாலும் அம்மனுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான் அப்படின்னு அவன் அம்மனை பார்க்கறதுக்காக கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. இவன் உள்ள போய் பார்க்கும்போது எல்லார் கண்ணுகளுக்கும் சிலையா தெரிஞ்ச அம்மன் இவனோட கண்களுக்கு மட்டும் அவங்களுடைய உண்மையான முகம் தெரியுது.